ராம் கிருஷ்ணாரே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, பண்டரிபுரம் பாண்டுரங்க விட்டல் எத்தனோ பக்தர்கள் அந்த கோயிலுக்கு போனோம், பாத யாத்திரையாக போனோம். இங்கேருந்து மகாராஷ்டிரா தான் அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு எக்ஸல் சூப்பரிலேயே எத்தனோ பக்தர்கள் போயிருக்காங்க. அந்த மாதிரி போகிற சமயத்தில் எத்தனோ பேருக்கு எக்ஸல் சூப்பர் வண்டி இல்லை. ஆனால் எப்படி போவதுன்னு ஒவ்வொருத்தரும் யோசிச்சாங்க. இதுக்கப்புறம் கிடைச்சும் அந்த பக்தரால் போக முடியல, கட்டாயம் வருது. அதையும் மீறி போகும்போது என்னன்னா, இறைவன் பக்தர்கள் வைத்த பரீட்சை, அந்த பரீட்சையை பக்தர்களை சாதனையா ஆக்கியிருக்காங்க. என்னன்னு தானே கேட்குறீங்க? வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ராம் கிருஷ்ண ஹரே. இந்த பதிவு போடுறதுக்கு முன்னாடி என்னன்னா, முதல்ல இந்த இதை நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடணும். ஏன்னா பண்டரிபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா, நானும் தான் பாத யாத்திரையாக போனோம். இங்கேருந்து மகாராஷ்டிராவுக்கு எக்ஸல் சூப்பரில் போகணுன்ட்டு நம்ம பாண்டுரங்க பாபா அவர்கள் கூட நானும் போக வேண்டியது. நான் வரேன்னு நிறைய வாக்கெல்லாம் கொடுத்தேன். ஆனால் என்னால் என்ன முடியலன்னு தெரில, என்னோடய சூழ்நிலையா என்னன்னு தெரில, என்னால் போக முடியல. நான் போக முடியலனாலும் பரவாயில்ல, பக்தர்களுக்கு நடந்த அந்த உண்மை சம்பவத்தை உங்களிடம் நான் பதிவு பண்ணணும், உங்களுக்கு நான் சொல்லணுன்ட்டு எனக்கு ஆண்டவன் கொடுத்த ஆசீர்வாதம் இது. அதனால தான் அவங்களுக்கு நடந்த அந்த உண்மை சம்பவத்தை உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க. அந்த பக்தர்களுக்கெல்லாம் ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி இந்த காணொளி வழியாக நான் சொல்கிறேன். அதாவது டைலர் முருகன் அவர்கள் சென்னையிலிருந்து பழனி கோயிலுக்கு பாத யாத்திரை கிட்டத்தட்ட ஒரு 650 கிலோமீட்டர் மேலே நடந்தே போயிருக்காரு. 13 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் அவரோட பயணம் 13 நாள் வெறும் பாத யாத்திரையாக நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனம் கொண்டவர் டைலர் முருகன் அவர்கள். அவர் முருகன் அவருக்கு சாதாரண பக்தர் இல்லைங்க. முருகன் மேலே அப்படி ஒரு அளவுக்கு அதிகமான பக்தி முருகன் அவர்களுக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல உழைப்பாளி, என்ன சொல்றது, நல்ல ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் மனிதர், நல்ல மனிதர். எல்லாருக்கும் நம்மளால இருக்குதோ இல்லையோ, நம்மளால முடிந்த வரைக்கும் என்ன உதவி பண்ண முடியுமோ அந்த ஒரு சின்ன உதவியை அவரால் கடவுளோட ஆசீர்வாதத்தால், அதாவது அவர் கும்பிடுற முருகன் ஆசீர்வாதத்தால் ஏதோ முடிந்த அளவுக்கு அவர் செஞ்சு நிற்கார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ள படைத்தவர் முருகன். அதாவது சொல்லுவாங்கள்ல, ஒரு சித்தர் போக்கு சிவன் போக்கு ஒரு மனம் படைத்தவர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் முருகன் அவர்கள். இதை ஏன் இவரை பற்றி நான் இவ்வளோ ஏன் நான் அழகாக சொல்கிறேன்னா, இன்றைக்கி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, நெருங்கிய நண்பர்கள் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன உதவி கேட்டால் கூட எதனா ஒன்று சாக்கு சொல்லுவாங்க, எதனா ஒன்று மேலே கீழே ஏதாவது ஒன்று பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட காலம் இது. ஏன்னா பேக்கெட்டில் பணம் ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இருந்தால் நண்பர்களும் சரி, அதாவது எல்லா நண்பர்களில் சில நண்பர்கள் பணம் இருக்கணும், சொந்தக்காரங்க மேலே கீழே பார்ப்பாங்க. அந்த மாதிரி பேக்கெட் ஃபுல்லாக பணம் இருந்ததுன்னா சொந்தக்காரங்க மதியில் கூட ஒரு நல்ல மதிப்பு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு மனிதன் இருப்பாரான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, பண்டரிபுரத்துக்கு எப்படியாவது நம்ம போகணும், நம்ம எப்படியாவது அந்த பாண்டுரங்க விட்டலை நம்ம எப்படியாவது தரிசிக்கணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமாக இருக்கிற ஒரு பக்தர் பாண்டுரங்க பாபு அவர்கள். நிறைய பேருக்கு அவரை தெரியும். ஏன்னா அவரை மாதிரி ஒரு கடவுள் பக்தி உள்ளவர் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கடவுள் பக்தி உள்ளவர் பாண்டுரங்கம் பாபு அவர்கள். அவர் எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது எக்ஸல் சூப்பர் வண்டியில் எப்படியாவது நம்ம மகாராஷ்டிராவுக்கு இங்கேருந்து நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, ஆனால் எக்ஸல் சூப்பர் அவங்ககிட்ட இல்லை, யார்கிட்டுமே இல்லை. ஐயோ, யார்கிட்டுமே இல்லை, நம்ம எக்ஸல் சூப்பரை போகலான்னு சொல்லிட்டு முடிவு மட்டும் பண்ணிட்டோமே, கடவுள் நம்மளுக்கு எப்படி ஒரு சோதனை பண்ணுறாரு, நம்ம எப்படி தான் போவது? ஏன்னா யார் ஒன்றா ட்ரெயினில் போகலாம், சொகுசான ஒரு பஸ்ஸில் புக் பண்ணின்னு போகலாம், எப்படி ஒன்றா நினச்சா பணத்தை தூக்கடிச்சா, திமிரில் சொல்லுவாங்க பாருங்கள், பணத்தை தூக்கடிச்சா போகலான்ட்டு, அதை மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் அது மாதிரி பண்ணக்கூடாது. கடவுளை நம்ம பக்தியோட உள்வாங்கி நம்ம நம்பிக்கையோட ஒரு ஆத்ம விசுவாசத்தோட நம்ம கும்பிடணும். ஒரு ஆத்ம விசுவாசம்னா நம்பிக்கையோட,
நம்ம எந்த கடவுளை நம்ம கும்பிடுறோம்னு முக்கியம் இல்லை, அந்த கடவுளை நம்ம ஆத்ம விசுவாசத்தோட கும்பிடுறோமா, ஒரு நம்பிக்கையோட கும்பிடுறோமா, அதுதான் உண்மை. அந்த மாதிரி தான் பாண்டுரங்க பாபு அவர்கள் ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு ஆத்ம விசுவாசத்தோட கடவுளை வந்து கும்பிடுறவர் பாண்டுரங்க விட்டலை. எப்படியாவது போய் ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு. அவருக்கு இப்போ இத்தனை பேருக்கு எக்ஸல் சூப்பர் வண்டி கிடைச்சிதா இல்லையா சொல்லுங்க. அப்போதான் யார் மூலமாகவும் இவருக்கு வந்து டைலர் முருகன் அவரை வந்து இவருக்கு தெரியும். ஆனால் வந்து ஏதோ ஒரு இதில் சந்தர்ப்பத்தில் இவரோட நம்பரோ இவரை பார்க்காம போயிட்டார். ஆனால் இவரை எப்படியோ அவரை பிடிச்சி அவர் நம்பரை வாங்கி எப்படியோ வந்து முருகன் அவருக்கு தொடர்பு கொண்டார். ஆனால் அந்த முருகன் அவரை வந்து தொடர்பு கொள்ளும்போது அவருக்கு என்ன ஒரு நமக்கே வந்து இப்படி எப்படி வந்து ஒரு சிறுக்குது பாருங்க. அவர் ஃபோன் பண்ண உடனே, பாண்டுரங்கம் பாபு, நான் உங்கள் தெரு ஏரியாவில் தான் இருக்கேன், எங்கே போயிட்டீங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த முருகன் சொல்கிறாரு. இவர் எந்த காரணத்துக்காக வந்து அவர் உங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டதும் முருகன் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இவர் வந்து அவர்கிட்ட வந்து எக்ஸல் வண்டி போய் வண்டி கேட்கறதுக்கோ, வண்டி இருக்குதா, ஏதாவது அவர்கிட்ட வாங்கலாமா, அப்படிப்பட்ட உதவியை வந்து போகணும் நோக்கத்தோடு வந்து பாண்டுரங்க பாபுவும் போல. ஏன்னா அவர்கிட்ட வண்டி இருக்கான்னு அவருக்கு தெரியாது. அவர் போன நோக்கம் வந்து இவர் ஒரு பெரிய முருகர் பக்தராச்சே, இவரை வந்து நம்ம பாத யாத்திரைக்கு நம்ம பாண்டுரங்கம் கோயிலுக்கு வந்து நம்ம இவர் கூட கூப்பிடணும் அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் முருகன் அவர்களை வந்து பாபு அவர்கள் சந்தித்தார். ஆனால் அவர் என்னன்னு தெரியலங்க, அவர் உள்ளே போன உடனே வாங்கணும் அவரை கூப்பிட்டு ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, லைசன்ஸு, வண்டியோட சாவியை எடுத்து அப்படியே கொடுக்குறாரு பாண்டுரங்க பாபு கிட்ட. அதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். எந்த நண்பர்கள் செய்ய மாட்டாங்க, எந்த சொந்தக்காரங்களும் செய்ய மாட்டாங்க. ஐயோ என்னங்க என்ன இப்போ இன்னும் வண்டி கேட்குறாரு, ஐயோ இப்படி ஒழுங்காக வச்சுப்பானா, உடச்சிடுவானா, போகும்போது ஏதாவது யாராவது தூங்கி போட்டாங்களா, அவ்வளோ தூரம் மகாராஷ்டிரா போகிறான், எப்படி இது பண்ணுவான், அப்படி நினைக்கிற காலம்தான் இந்த காலம். அப்படிப்பட்ட காலத்தில் முருகன் அவர்கள் எதுவுமே கேட்காம சாவி எடுத்து ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர், இந்தாங்க வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாரு பாருங்க. வச்சுங்க பாண்டுரங்க பாபு அவர்களே, நல்லபடியாக போயிட்டு வாங்க, என்னால் வந்து ஒரு வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு பதில் வந்து என்னோட எக்ஸல் வண்டி உங்கள் கூட வருதே அப்படின்னு ஒரு சந்தோஷம் எனக்கு ரொம்ப இருக்கு. இந்த செஞ்ச உதவி நான் பாண்டுரங்க கடவுளுக்கே செஞ்ச உதவின்னு நினச்சி அந்த சாவியை மனசார எடுத்து பாண்டுரங்க பாபு அவர்கள்கிட்ட நல்லபடியாக போயிட்டு வாங்க பாண்டுரங்க பாபுன்னு எடுத்து கொடுத்தாரு. ஆனால் இந்த பாத யாத்திரை பாண்டுரங்க பாபு அவர்களுக்கு இத்தோடு முடியலை. இன்னும் எவ்வளோ சோதனை இருக்கு. ஏன்னா இவருக்கு கிடைச்ச வண்டி ஒன்னே ஒன்று தான், இன்னும் எத்தனோ வண்டி கிடைக்கணும். இந்த எத்தனோ வண்டிலாம் அவர் கிடைச்சதா இல்லையா, அவர் மகாராஷ்டிராவுக்கு வந்து பண்டரிபுரத்துக்கு போனாரா இல்லையா, தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்க, உங்களுக்கு சொல்லப்படும். ராம் கிருஷ்ண ஹரே.